கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நாகமுத்து விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து. கடலூரில் மழை நிலவரம் எப்படியாக இருக்கிறது? பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது, வரும் என்ன? தனலட்சுமி, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில கடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நேற்று இரவு முதல் கடலூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக அதிகாலை தொடங்கிய மழை இன்னும் விடாத நிலையில கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல பல்வேறு இடங்கள், அதாவது பன்ருட்டி, நெல்லிக்குப்பம், சிதம்பரம், விருதாச்சலம் ஆகிய பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இரவு தொடங்கிய மழை இன்னும் விடாத நிலையில பொதுமக்கள் வெகுவாக பாதிப்படைந்திருக்கின்றார்கள் என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் கடலூர் மாவட்டம் இயற்கை பேரிடர்களாலும் சீற்றங்களாலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாவட்டம் என்பதனால தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து. மானஸ்ராஜ் விவரிக்க கேட்கலாம். வடக்கு மானஸ்ராஜ், விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மழை நிலவரம் அங்கு எப்படியாக இருக்கிறது? களசூழல் வரீங்க. வணக்கம் தனலட்சுமி. அதாவது கனமழை காரணமாக விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தனர். இன்று 4 மாவட்டத்திற்கு விடுமுறை அளித்திருக்கிறார். அது தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று கடந்த 2 நாட்களாக மிதமான மழை பெய்தது. தொடர்ந்து இன்று காலை முதலே தொடர்ந்து மழை பெய்துள்ளதால் இந்த மாவட்ட ஆட்சியர் விழுப்புரம் மாவட்டத்திற்கு விடுமுறை அளித்து இருக்கிறார். பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து இன்று உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மானஸ்ராஜ்.